ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். கேரளாவில் தற்போது கனமழை பெய்து வருவதால் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நிரபுத்திரி விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 2 மற்றும் 3 பக்தர்கள் செல்ல திட்டமிட்டிருப்பதால் பக்தர்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்ய தேவசம் போர்டு அறிவுறுத்தலானது விடுத்திருக்கிறது. கேரளாவில் கனமழை பெய்து வருவதால் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக இந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். கேரள மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா கடந்த இன்னும் வரும் 2-3 தினங்களுக்கு கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் கோயில்ல 2ஆம் தேதி 3ஆம் தேதி நிறைபுத்திரைக்கான விழா நடக்கும். இந்த நிறைபுத்திரை விழா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விவசாயம் செழிக்கவும் மழை பெய்யவும் பாத்தீங்கன்னா அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து ஐயப்பனுக்கு வந்து அதை படைச்சு சிறப்பு பூஜை செய்வாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா கேரளா முழுவதும் பல புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை கொண்டு வந்து இந்த பூஜை நடக்கும். இந்த பூஜையானது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி அதிகாலை 5:40 6:30 வரைக்கும் இந்த பூஜை நடைபெறும். இந்த பூஜை பாத்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று வந்து சபரிமலையில் ஏறி சபரிமலை ஐயப்பனை வழிபட செய்வாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நிறைபுத்திரி பூஜை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் நெற்கதிர்கள் வழங்குவாங்க. இந்த நெற்கதிர்கள் வாங்குற ஐயப்ப பக்தர்கள்லாம் தன்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாகவும் தன்னுடைய குடும்பம் செல்வ செழிப்பாகவும் செழிக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த பூஜை வரும் 3ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பம்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக அதிக கனமழை பெய்ய இருக்கிறதுனாலையும் பேஞ்சிருக்கிறதுனாலையும் பம்பை ஆற்றுல வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் அது மாதிரி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தேவசம் போர்டு திருவாங்கூர் தேவசம் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய பயணத்தை, அதாவது இந்த நிறைபுத்திரிக்காக வரும் பயணத்தை வந்து யோசித்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கும்படி வந்து அவங்க கூறியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க வர்றது வந்து மிக ஆபத்தானது. அதனால வந்து நீங்க இங்க ஐயப்பனை காண வர்றதுல வந்து கொஞ்சம் சரியான முடிவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுமாறு அறிவுறுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் வந்து இதற்கான வந்து ஒரு எச்சரிக்கை அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.